வணக்கம் நண்பர்களே. பொங்கலுக்குள் தாவேக ஆட்சிக்கு ஆபத்து. திமுக முன்னாள் அமைச்சர்கள் ரகசிய மீட்டிங். விஜய் தலைமையில் அமைந்த தமிழக வெற்றி கழகத்தின் சிறுபான்மை அரசு 100 நாட்களை கடந்திருக்கிற நிலையில் கோட்டை வட்டாரத்திலும் அரசியல் அரங்கிலும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புயல் வீச தொடங்கியிருக்கு. ஆட்சி அமைத்த தொடக்கத்திலிருந்தே பல்வேறு நிர்வாக குளறுபடிகள், அதிகாரிகளின் அதிரடி முடிவுகள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான முரண்பாடுகள் தாவேக ஆட்சிக்கு தொடர சவாலாக இருந்து வருது. குறிப்பாக அரசுக்கு வெளியிலிருந்து நிபந்தனை ஆதரவு வழங்கி இடதுசாரி கட்சிகள், மாணவர் போராட்டம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பழைய அதிமுக புள்ளிகளை வளைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இத்தகைய உட்கட்சி மற்றும் கூட்டணி குழப்பங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விஜய் தலைமையிலான ஆட்சியை விரைவில் கவிக்க பிரதான எதிர்க்கட்சியான திமுக வியூகம் வகுத்து வருவதா அரசியல் வட்டாரங்களில் மிக தீவிரமான தகவல்கள் கசிய தொடங்கியிருக்கு. சமீபத்தில் சட்ட ரீதியான கடுமையான வழக்குகளில் சிக்கி சர்ச்சையை ஏற்படுத்திய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் திமுக அமைச்சர் ஒருவரின் ஏற்பாட்டில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்ற ரகசிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக தீவிரமான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. கூட்டத்தில் ஆவேசமாக பேசிய அந்த கொங்கு மண்டல புள்ளி, தாவேக அரசு பழைய விவகாரங்களை தோண்டி துருவி நமக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்க தொடங்கிடுச்சு. இதற்கு மேலும் நான் பொறுமை காக்க முடியாது. வரும் பொங்கல் பண்டிகைக்குள் இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும். அவர்கள் கட்சியிலே யாருக்கும் நிம்மதி இல்லை. பல இடங்களில் அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள். நமது ஸ்லீப்பர் செல்கள் தாவேக உள்ளேயே தயாராக இருக்கிறாங்க. சேலம் புள்ளியை தனியாக நான் கவனித்துக் கொள்கிறேன். எதற்கும் தயங்காமல் சட்டப்பேரவையில் துணிச்சலாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. திமுகவின் திட்டம் வெறும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தோடு நின்றுவிடவில்லை. தாவேக அரசுக்கு போதிய தனிப்பெரும்பான்மை இல்லாத பலவீனத்தை துல்லியமாக குறி வச்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் இடதுசாரிகள், காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகளின் ஆதரவிலேயே விஜய் அரசு சட்டப்பேரவையில் நீடிக்கிறது. இதில் குறிப்பாக சிபிஐ, சிபிஎம் கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையே நிலவி வரும் விரிசலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த திமுக தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க. அரசின் முடிவுகளில் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும், இடதுசாரி தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் ஒடுக்கப்படுவதாகவும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏற்கனவே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இடைவெளியை பயன்படுத்தி இடதுசாரிகளும் மற்ற கூட்டணி கட்சிகளையும் தாவேக அரசுக்கான ஆதரவை முழுமையாக திரும்ப பெற வைக்கும் மறைமுக அரசியல் நகர்வுகளை திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் உள்ள மெஜாரிட்டி பலம் மிகவும் நூலிழையாக இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகள் முறுக்கி கொண்டா தாவேக அரசு கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். அதே சமயம் தங்கள் கட்சிக்குள் ஊடுருவியுள்ள அதிருப்தியாளர்களை கண்டறிந்து கட்சியை தக்க வைப்பது மற்றும் கூட்டணி தோழர்களின் அதிருப்தியை உடனடியாக போக்கி சமரசம் செய்வது என இருமுனை போராட்டத்தை முதல்வர் விஜய் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார்.